நீ கணக்கு போடுங்க. பீகார்ல இன்னைக்கு முதலமைச்சர் இருக்காரா? அவர் பேர் என்ன? நிதிஷ்குமார் இருக்காரா? எப்படி தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக அண்ணா போராடினாரோ அதை போல அந்த மாநிலத்துடைய உரிமைக்காக போராடிய நிதிஷ்குமார் இன்னைக்கு காணும். மராட்டியத்திலே பெருமை பேசிய மராட்டிய தலைவர்கள் இன்றைக்கு இல்ல. உத்தரப்பிரதேசம் புடிச்சிட்டாங்க, மத்திய பிரதேசம் புடிச்சிட்டாங்க. இப்படி மேல இருந்து ஒன்னா டெல்லியில இருந்து புடிச்சிட்டே வர்றாங்க. எல்லாம் இந்துத்துவா ஜெய் ஸ்ரீராம் பாடிட்டு பாரத மாதா விஜய் சொல்லிட்டே வர்றான். என்ன பிரச்சனைனா எல்லாம் எங்கெங்கெல்லாம் முடியலையோ தோல்ல ஏறிக்கிறான். இப்ப ஆந்திராவுக்குள்ள வர முடியல, சந்திரபாபு நாயுடு தோல்ல ஏறிட்டான். அப்படியே வந்தான், திருத்தணி வரைக்கும் வந்துட்டான். திருத்தணியில நின்று உள்ள போலான்னு பார்த்தா அங்க ஒரு எல்லைச்சாமி நிக்குது, உள்ளவே விடாம. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எல்லைச்சாமி. என்னடா நம்ம சகல பரிவாரத்தோட வர்றோம், ஒரே ஒரு ஆளுங்க நின்றுட்டு உள்ள விட மாட்டேங்கிறான்னு உத்து பாக்குறோம் கண்ணாடியை போட்டு. அப்புறம் நின்று பார்த்தா தான் இந்த ஆள் ஒரு ஆள் இல்ல, இவருக்கு பின்னால பெரியார், அண்ணா, கலைஞர் மிகப்பெரிய தத்துவம் இருக்காரு. இப்ப உள்ள போக முடியல. சரி, உள்ள போக முடியல, இவ்வளவு பேர் பெரிய தலைவர்கள் தத்துவம் இருக்கு. அப்ப எப்படி போலாம்? ஸ்டாலின் எங்க இருக்காரோ அந்த இனத்துல இருந்து, அந்த குரூப்ல இருந்து, அந்த தமிழ்நாட்டில இருந்து ஒரு இழிச்சு வாங்கி கொண்டு நேரம் வர முடியல. தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆளை கண்டுபிடி, அந்த இடிச்ச வாகனம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவன் தோல்ல உட்காந்துட்டு போன விட்டுருவாங்கல்ல, நம்மளால விட்டுருவாங்கல்ல, அந்த ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. இப்ப நேரம் வர முடியல, எடப்பாடி பழனிசாமி கூட்டிட்டு வந்து மேல அவர் தோல்ல ஏறிக்கிட்டு இல்ல எங்க ஆள் தான் உள்ள விட்டாக்க. அதனாலதான் பாட்டை பத்தியா, பெரும் பெரும் பருந்து வரும் ஒளிந்து, பாட்டு பாத்தீங்களா? பெரிய பெரிய பருந்து வருண்டா, ஒளிஞ்சு ஒன்று நேரம் வராது. ஆனா இது தாடி கிழமை பிளட்டு, கலைஞர் பிளட்டு, அண்ணா பிளட்டு இங்க உள்ள வர முடியாது. எனக்குதான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் பூவிருந்தவல்லிக்காக நடைபெற தேர்தல் மட்டும் இல்ல. இந்த தேர்தல் இப்ப பேசிட்டு வர கும்படி பூண்டியா நடக்கிற தேர்தல் மட்டும் இல்ல, நீலகிரிக்கான தேர்தல் இல்ல. இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் தான். அவர் முதலமைச்சர் வரணும்னா ஸ்கீமை சொன்னாங்க, இப்ப குத்தல வேண்டியதில்லை. என்னைக்கு தேர்தல் அறிக்கை கொடுத்தாலும் அன்னைக்கே அவர் உட்காந்து அவர் முதலமைச்சர் டிக்ளேர் பண்ணலாம். ஆனா நீங்க 200 தாண்டி வெளியே போய் நின்னாதான் மோடி, அமித்ஷாவும் பயந்து கொண்டு இனிமேல் இந்தியாவில் அரசியல் சட்டத்தை திருத்தக்கூடாது, எத்தனை தலைவர்கள் தலைகுனிந்தாலும் தலைகுனியாத ஒரு தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரை நாம் எதுவும் செய்ய முடியாது என்கின்ற அந்த உணர்ச்சியை பெற வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவை காப்பாற்ற, அரசியல் சட்டத்தை காப்பாற்ற இந்த முதலமைச்சர் 200 தாண்டி முதலமைச்சராக வந்தால்தான் இந்த தேசம் காப்பாற்றப்படும். எனவே தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவை காப்பாற்ற, அரசியல் சட்டத்தை காப்பாற்ற, தேசத்தை காப்பாற்ற நம்முடைய கிருஷ்ணசாமி அவர்களை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைங்கள் என்று உங்களை எல்லாம் பணிவன்போடு கேட்டு வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.